ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யார் இந்த தாயானவளிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அம்மாவினுடைய வாக்கானது கண்ணில் படும். அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கினை நான் முழுமையாக கேட்கச் சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று இந்த தாயானவளிடமே வந்து வழிகேட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளைக்கா நீங்கள் சதி செய்கிறீர்கள்? அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்றா கேட்கின்றீர்கள்? இதை அன்பு பிள்ளையிடம் நான் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் என் தங்க குழந்தைக்கு கொஞ்சம் உஷாராக நீ இருக்க வேண்டும் அல்லவா? ஆபத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் அல்லவா? இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம், அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்கார திட்டம் தீட்டலாம், அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம். அதனால் என் தங்க குழந்தையே, உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கின்றது என்று நான் சொல்வதனை உன் இல்லத்தில் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும். இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்துவதற்காகவும் நீ கவனமாக இருப்பதற்காகவும் நான் சொல்வதனை கேட்டு உன் இல்லத்தில் நீ இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு அத்தனையும் நீ காப்பாற்றி கொள்வாய் என்பதனை இன்று நீ மறந்துவிடாதே. அதனால் என் தங்கப்பிள்ளையே, காப்பாற்றுவதற்கு இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். அதை கடைபிடிப்பது உன்னுடைய கடமை என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த அம்மாவினிடத்தில் வாக்கை முழுவதுமாக கேட்டு எது எந்த விஷயம் எப்படி எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதனை நீ அனைத்தையும் தெரியப்படுத்த போகின்றேன் என் தங்க குழந்தையே. அதனால் இதனை நீ தைரியமாக கேட்க வேண்டும். ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வேலையில் உன்னை அமர வைக்க விடாமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில நபர்கள் உன் உறவை அவர்களினுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்றும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவினை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இனி சேர்ந்து வாழவே கூடாது என்றும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். இது போன்ற கொடும் செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா? உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள். அது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய உறவினர்கள் தான். உனக்கு அவர்கள் செய்வினைகளை செய்து கொண்டு உன் கதையை முடித்துவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அவர்கள் அனுபவிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் என்று சப்பை கட்டி இருக்கிறார்கள். உன் கதையை முடிக்க பார்க்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலுமே கூட நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சில நாட்களாகவே இந்த தாயானவளை நீ வணங்கி கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். அதனால் ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள், கெடுதல் செய்பவர்கள் அனைவரையுமே உன் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சில குழந்தைகள் இப்படியா எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதை செய்துவிட்டாய் அல்லவா, இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டாம்,
என் வாழ்க்கையில் நிரந்தரமாக என்னை விட்டு பிரிந்து சென்றுவிடு என்று என் குழந்தை ஆதங்கத்தில் அவர்களின் மீது வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றாய். அதனால் அவர்களுக்கு உன்மேல் இருக்கும் கோபம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள். இந்த தாயானவள் தீயவர்களை எல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்த பிறகு நீ அவர்களை அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, இனி என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இருக்கக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டாய் அல்லவா? ஆனாலும் எந்த வகையிலாவது உன் கதையை முடிக்க வேண்டும். உன் சொத்துக்களுக்கும் பணங்களுக்கும் பொன் பொருள்களுக்கும் அவர்களை அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்ததை நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் முழுமையாக ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அந்த முயற்சி என்ன தெரியுமா? இப்பொழுது செய்வினைகள் செய்து கொண்டு உன் கதையை முடிக்க வேண்டும் என்றும் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ உஷாராக இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் தீய மனிதர்கள், கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து அனுப்பினாயோ அவர்களை எல்லாம் ஒரு நாளும் நம்பிவிடாதே. ஏனென்றால் அவர்கள்தான் ஒவ்வொரு நபர்களும் நல்ல நபர்கள் போல நாடகம் ஆடுவார்கள். அதுவும் இந்த ஒரு வாரத்தில் தினம்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, அவர்களை ஒரு பொழுதும் நீ நம்பிவிடாதே, மன்னித்தும் விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கின்றார்கள். அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் ஆசைகளை தூண்ட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பொய்யான காரியங்களாகத்தான் இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு முறை மன்னித்து விடுவோம் என்று நீ ஒரு முறை கூட மன்னித்து விடக்கூடாது. அப்படி செய்தால் வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை நீ மட்டும் செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அவர்களிடம் சிக்கிக்கொள்வாய். ஆபத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு இந்த தாயானவளால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த அம்மாவினுடைய பேச்சினை கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டால் இந்த தாயானவளால் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ, அதை மட்டுமல்லாமல் நானாக உனக்கு காட்டி கொடுத்தவர்களோ உன்னிடத்திலே வந்து யாராவது உனக்காக வேண்டி வந்தேன், இந்த கயிறை கட்டிக்கொள், இந்த திருநீரை பூசிக்கொள், இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாலோ இதை சாப்பிடு, உனக்காக கோவிலிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம், இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளினிடமோ கொடுத்தால், வீட்டில் யாரிடமாவது கொடுத்தால் அதனை உடனே வாங்கிவிடக்கூடாது என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். இவர்கள் மாறிவிட்டார்கள், இவர்கள் திருந்தி விட்டார்கள் என்று இவர்களை நீ நம்பி மோசம் போய்விடாதே என்பதனை நீ நம்பிவிடு. அப்படி நம்பிவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் நீ மாட்டிக்கொள்வாய். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு மிகவும் நான் துணையாக இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, அப்பேற்பட்ட என் ரூபத்தில் உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார். என் பிள்ளையே, அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார். அவர் யார்? அவர் என்ன உதவியை உனக்கு செய்ய போகின்றார், அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு ஒவ்வொரு நாளும்
எடுத்துச் சொல்வதற்காக இல்லாமல் யாருமே இல்லாமல் நீ இருக்கின்றாய். அதை தெரியாமலேயே அவர் உனக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். உனக்கு ஏற்படுகின்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உனக்கு நல்லதை தான் செய்து கொண்டிருக்கின்றார். இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்றும் கூட தெரியாமலும் நீ இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுப்பதற்காக அவர் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து சென்று விட்டார். ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை. நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்துவிட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இந்த தாயானவள் நான் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடனே எல்லோருக்கும் நடந்துவிடாது. எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்த உடனே எதுவும் கிடைத்து விடாது. உனக்கு நல்லது எது கெட்டது எது அதனை கிடைப்பதற்கான சில சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே உனக்கு நடந்துவிட்டது. ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளுடனும் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. அதனால் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார். செய்து கொடுத்து சென்று விட்டார். இந்த அம்மா என்னை கண்டவுடன் நீ முதலில் மனதிற்குள் நம்பிக்கை கொண்டாய் அல்லவா? அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள், அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் அல்லவா? அப்படித்தானே என்னை தேடி வந்தாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒருபொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன். உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டுவிட நினைத்தது கிடையாது என் தங்க குழந்தையே. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம். அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டிருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ஒரு பிணைப்பு தான். அந்த பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது என் தங்க குழந்தையே. நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை. உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனை கொடுத்தது. தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றாக முழுமையாக செய்து கொடுத்த தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடித்து விட்டார். அந்த நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல அவருக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது. இனிமேலும் தாமதிக்க கூடாது, இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும். என் குழந்தையே,
என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது, நடந்து முடிந்தது என்று என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதனை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும்? இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களின் ஆத்மாக்கள் இதையெல்லாம் செய்தது. அது மட்டுமல்ல, உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான். எனவே உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தாயோ பல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் கலைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, பல நல்ல விஷயங்களை அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முக்கியமான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வருகின்றது. அதுபோலத்தான் உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம், உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்கப் போகின்றது. அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து சுமக்க வேண்டும். காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல், என் குழந்தையே, இதற்கு மேலும் நீ தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற எந்த நல்லதுமே நடக்காமல் போய்விடும், உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீயாகவே குழப்பத்திலிருந்து மீண்டு வரப்போகின்றாய். ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பல நல்ல விஷயங்கள், பல நல்ல போலி மனிதர்கள் என்று எல்லோரையும் நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப் போகின்றாய். என்ன நடந்தும் நம் வாழ்க்கையில் எதற்காக இத்தனை சோதனைகள், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை வேதனைகள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? இவை எல்லாவற்றிற்குமான ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது. இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலிருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துத்தான் போகின்றாய். எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை, நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் அவர்களும் நல்லபடியாக ஆசீர்வதித்து விட்டு செல்வார்கள். இல்லை என்றாலும் அவர்கள் உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சிகளையும் இவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.